நீங்க எந்த கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க சேலரி ஸ்லிப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி ஸ்லிப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எடுத்தாலுமே, அவங்க ஃபாலோ பண்ற ஒரு ஆக்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் கீழ அங்க வேலை செய்ற எம்ப்ளாயீஸ வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அன்ஸ்கில்ட், ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், ஹைலி ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 கேட்டகரிய வச்சுட்டு, அந்த எம்ப்ளாயிக்கு வந்து மினிமம் இவ்ளோ சேலரி ஆச்சும் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மினிமம் பே பண்ற சேலரி வந்து பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸோட ஈக்குவலா இருக்கணும். இல்ல அதுக்கும் மேல இருக்கணும். அதுக்கு கீழ அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி வந்து கண்டிப்பா பே பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு நாங்க வந்து ₹8,000 ஆச்சும் மினிமம் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து 8,000 இல்ல 8,000க்கு மேல தான் அந்த எம்ப்ளாயிக்கு பே பண்ணி ஆகணும். 8,000க்கு கீழ பே பண்ணாங்கன்னா, அது வந்து லேபலா இஷ்யூ ஆயிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.